திமுக அரசில் ஊழலும் மோசடியும் நடைபெறாத துறையே இல்லைன்னும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழலும், அரசு பணி வழங்க 888 கோடி ரூபாய் லஞ்சமும் வசூலிக்கப்பட்டது குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய திமுக அரசை வலியுறுத்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் மற்றொரு மோசடி அரங்கேறியிருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கு. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஊராட்சி செயலாளர் பதவிக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் என அறிவித்த அரசு, திடீரென நிர்வாக காரணங்களால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக குறுஞ்செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. இதனால ஏமாற்றமடைந்த இளைஞர்கள் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்தபோது, நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பட்டியலில் குளறுபடி நடந்தது என தெரியவந்ததாக சுட்டிக்காட்டியிருக்காரு. அதிக மதிப்பெண் பெற்ற இளைஞர்களை தகுதி நீக்கம் செய்தும், அவர்களை விட குறைவான மதிப்பெண் பெற்றவர்களை தேர்வு செய்தும் திமுக அரசு மோசடி செய்து தகுதியான பல ஆயிரம் இளைஞர்களை திமுக அரசு வஞ்சிக்கிறதுனோ அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கார். குளறுபடி செய்து வெளியிட்டிருக்கும் ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்முக தேர்வு பட்டியலை திமுக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும்னோ, முறையாக மதிப்பெண் அடிப்படையில் தகுதியான இளைஞர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்னோ அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கார்.